ஓம் சாந்தி. 14/3/2025 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முகம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்மை பகவான் படிப்பிக்கின்றார் என்ற குஷி முகத்தில் ஜொலிக்க வேண்டும். கேள்வி: இப்போது குழந்தைகளாகிய உங்களின் முக்கியமான முயற்சி என்ன? பதில்: நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். இதன் மூலமாக பாவ கர்மங்கள் விநாசமாகும். நீங்கள் அன்போடு நினைத்தால் நிறைய வருமானம் சேமிப்பாகும். அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்தால் பழைய உலகம் மறந்து கொண்டே போகும். ஞானத்தின் விஷயங்கள் புத்தியில் வந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் வாய் மூலமாக எந்த குப்பை கூட விஷயங்களையும் பேசக்கூடாது. பாடல்: உங்களை அடைந்த நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. பாடலை கேட்கும்போது ஒரு சிலருக்கு அதன் பொருள் புரிகிறது. மேலும் அந்த குஷியும் அதிகரிக்கிறது. பகவான் நமக்கு உலகத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கின்றார். ஆனால் அவ்வளவு மகிழ்ச்சி ஒரு சிலருக்கே இருக்கிறது. நிலையாக அந்த நினைவு இருப்பதில்லை. நீங்கள் சிவபாபாவிடமிருந்து முழு உலகத்திற்கும் எஜமானர்கள் ஆகுவதற்காக படிக்கிறீர்கள். வேறு என்ன வேண்டும்? இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! முக்கியமாக தூக்கத்தை கலைந்து கூட தந்தை மற்றும் டீச்சரை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒரு நாயகி நாயகனை நினைப்பது போல, அதாவது அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய காதலி போல. அதை பாபா மஸ்தானா அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்களின் முகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே பகவான் கற்பிக்கின்றார். அந்த மகிழ்ச்சி ஒரு சிலருக்குத்தான் இருக்கின்றது. இல்லை என்றால் மகிழ்ச்சியின் பாதரசம் அளவற்றதாக ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பிக்கின்றார். இதையும் மறந்து போகிறார்கள். இது நினைவிருந்தால் குஷியும் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தின் கர்மபோகம் கூட தந்தையை நினைக்க விடுவதில்லை. யார் தந்தையின் நினைவில் இருப்பார்களோ அவர்கள்தான் மகான் சௌபாகியசாலிகள் ஆவார்கள். எப்படி அந்த படிப்பில் இந்த டீச்சர் நம்மை பாரிஸ்டராக மாற்றுகின்றார் என்ற போதை இருக்குமோ, அதே போல இங்கே நமக்கு பகவான் படிப்பிக்கின்றார். பகவான் பகவதி ஆக்குவதற்காக என்னும்போது எவ்வளவு போதை இருக்க வேண்டும்! நல்ல நல்ல குழந்தைகள் கூட நினைப்பதில்லை. சிவபாபா நமக்கு படிப்பிக்கின்றார். அவர் ஞானக்கடல் நமக்கு ஆஸ்தி அளிக்கின்றார். இந்த நினைவிருந்தால் மகிழ்ச்சியின் பாதரசம் ஏறிக்கொண்டே இருக்கும். பாபா எதிரில் புரிய வைத்தாலும் அந்த போதை ஏறுவதில்லை. புத்தி வேறு எங்காவது சென்று விடுகிறது. நான் உத்தரவாதம் அளிக்கிறேன், அழியக்கூடிய பொருட்களை ஏன் நினைக்க வேண்டும்? இங்கே யாராவது இறந்துவிட்டால் 2-4 வருடம் வரை கூட அவர்களை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களின் புகழ் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போது என்னை நினையுங்கள் என்று நேரடியாக குழந்தைகளுக்கு பாபா கூறுகிறார். யார் எவ்வளவு அன்போடு நினைக்கிறார்களோ அவ்வளவு பாவங்கள் விலகி போகும். நிறைய வருமானம் கிடைக்கும். அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். யார் பாபாவின் சேவையை செய்கிறார்களோ அவர்கள்தான் தந்தையின் நினைவில் வருவார்கள். இந்த நேரம் எல்லோரையும் விட அதிகமாக சேவையில் மனோகர் தாதிஜி தென்படுகிறார். இன்று கர்னால் என்ற ஊருக்கு சென்றார். இன்று வேறெங்கோ சென்றார். சேவைக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார். யார் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்கிறார்களோ அவர்கள் என்ன சேவை செய்வார்கள்? பாபாவிற்கு யார் மிகவும் பிடிக்கும்? நன்கு சேவை செய்யக்கூடியவர்கள். இரவும் பகலும் சேவை பற்றிய சிந்தனையில் இருப்பவர்கள்தான் பாபாவின் இதயத்தில் இடம் பிடிப்பார்கள். உங்கள் தலையின் மீது
ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கான சுமை இருக்கிறது. அதற்காக எவ்வளவு நினைக்கிறீர்களோ, தூய்மையாகிறீர்களோ, மகிழ்ச்சியும் இருக்கும். சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய கணக்கையும் வைக்க வேண்டும். நாம் தந்தையை எவ்வளவு நேரம் நினைக்கிறோம் என்று நினைவின் சார்ட் யாரும் வைக்க முடியாது. வாணி கருத்துக்களை எழுதுகிறார்கள், அதாவது பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறார் பாபா. ஆனால் நினைவு மறந்து போகிறது. நீங்கள் நினைவிலிருந்து சொற்பொழிவாற்றினால் நிறைய பலம் கிடைக்கும் என்று பாபா கூறுகிறார். இல்லை என்றால் நானே சென்று நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன் என்று பாபா கூறுகிறார். சிலருக்குள் பிரவேசமாகி நானே சேவை செய்கிறேன். சேவை செய்ய வேண்டும் அல்லவா? யாருடைய பாக்கியத்தை திறக்க வேண்டும் என்று பார்க்கிறேன். புரிய வைப்பவர்களுக்குள் இவ்வளவு புத்தி இல்லை என்றால் நானே பிரவேசமாகி செய்து விடுகிறேன். பிறகு ஒரு சிலர் பாபாதான் இந்த சேவையை செய்தார் எனவும் எழுதுகிறார்கள். எங்களுக்குள் இவ்வளவு சக்தி இல்லை, பாபாதான் முரளியை நடத்தினார், நாங்கள் இவ்வளவு நன்றாக புரிய வைத்தோம் என்று கூறுவார்கள். ஒரு சிலருக்கு அவர்களது அகங்காரம் வந்து விடுகிறது. நான் நன்மை செய்வதற்காக பிரவேசமாகிறேன், பிறகு அவர்கள் பிராமணியை விட வேகமாக செல்கின்றனர் என்று பாபா கூறுகிறார். அதாவது யாருக்காவது சொல்லி புரிய வைக்கணும், ஆனால் சொல்கிறவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு அந்த அறிவில்லை, அந்த புத்தி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பாபாவே அவங்களுக்குள்ள பிரவேசமாகி ஞானத்தை சொல்லுவார், முரளியை நடத்துவார். அப்போது சிலர் புரிஞ்சுக்குவாங்க, அதாவது பாபா தான் இந்த இடத்துல முரளியை நடத்தினார், அதனால தான் இந்த ஆத்மா பக்கா ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிலருக்கு அகங்காரம் வந்துடுது, நான் ரொம்ப நல்லா முரளி நடத்தினேன் அப்படின்னு சொல்லி. அதாவது யாருக்குள்ள பாபா பிரவேசமாகி ஞானம் கொடுத்து பக்கா ஆனாங்க அப்படின்னா அந்த பக்கா ஆகக்கூடிய ஆத்மாக்கள் அந்த பிராமணியை விட வேகமாக போயிடுவாங்க, முன்னேறி போவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சில குழந்தைகளின் நடத்தை எவ்வாறு இருக்கிறது என்றால் அது இந்த பாபாவிற்குத்தான் தெரியும், மேலும் அந்த பாபாவிற்குத்தான் தெரியும். அதாவது சிவபாபாவுக்கு தான் தெரியும், பிரம்மா பாபாவுக்கு தான் தெரியும் சில குழந்தைங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறார் பாபா. ஒரு சிலர் பணத்தால் உதவி செய்கிறார்கள், நாம் பணக்காரர் ஆகலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் தந்தைக்கு முன்பு தண்டனை அடைய வேண்டியிருக்கும். நீதிபதியின் குழந்தை அது போன்ற வேலைகளை செய்தால் நீதிபதிக்கு இழுக்காக இருக்கும் அல்லவா? நான் யாருக்கு பாலனை செய்கிறேனோ அவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பேன் என்று பாபாவும் கூறுகிறார். அந்த நேரம் பாபா எவ்வளவு புரிய வைத்தார், படிப்பித்தார், நாம் கவனம் கொடுக்கவில்லையே என்று தலை குனிந்து ஐயோ ஐயோ என்பார்கள். பாபாவுடன் தர்மராஜ் கூட இருக்கிறார் அல்லவா? எவ்வளவு அன்பான உறவினராக இருந்தாலும் அவர்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருங்கள். யாரிடமும் ஆழமான அன்பின் பற்று இருக்கக்கூடாது. இல்லையென்றால் திருந்த மாட்டார்கள். இரக்க மனமுடையவர் ஆக வேண்டும். தன் மீதும் இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும், பிறர் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். பாபாவிற்கு இரக்கம் ஏற்படுகிறது. நாம் எத்தனை பேரை தனக்கு சமமாக மாற்றியிருக்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். பாபாவிற்கு நிரூபணம் கொடுக்க வேண்டும். நாம் எத்தனை பேருக்கு அறிமுகம் கொடுத்திருக்கிறோம்? பாபா எங்களுக்கு இவர்கள் மூலமாக நன்கு அறிமுகம் கிடைத்தது என்று அவர்கள் கூட எழுதுவார்கள். பாபாவிடம் நிரூபணம் வரும்போதுதான் இவர்கள் சேவை செய்கிறார்கள் என்று பாபாவும் புரிந்து கொள்வார். அதாவது நம்ம யாருக்காவது ஞானம் சொல்லி புரிய வச்சு அவங்க பாபாவுக்கு லெட்டர் போட்டாங்க, அதாவது பாபா இவங்க எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ தான் பாபாவுக்கு ப்ரூஃப் கிடைக்கும். அப்போ நம்ம நல்லா சேவை செய்கிறோம் அப்படின்னு பாபாவும் புரிந்து கொள்வார் அப்படின்றாங்க பாபா. சாப்பிடும்போது கூட சிவபாபாவை நினைத்து கொண்டே சாப்பிடுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். எங்கேயாவது சுற்றி பார்க்க சென்றாலும் சிவபாபாவை நினையுங்கள், வீண் பேச்சு பேசாதீர்கள். குறைந்த பட்சம் 8 மணி நேரம் நினைக்க வேண்டும். இது கடைசியில் நடக்கும். மெல்ல மெல்ல உங்களின் சாட்டை அதிகரியுங்கள். பாட்டு எவ்வளவு நன்றாக இருக்கிறது. பாபா, நாங்கள் உங்களிடம் சொத்து அடைய வந்திருக்கிறோம். பாபா, நாங்கள் இப்படி அப்படி எப்படி இருந்தாலும்
ஒற்றை கண்ணுடன் அவலமாயிருந்தாலும் நான் உங்களுடையவனாக இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் அல்லவா? ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அது சரி, ஆனால் சீச்சி நிலையிலிருந்து நல்லவர்களாக மாற வேண்டும் அல்லவா? அனைத்திற்கும் ஆதாரம் யோகம் மற்றும் படிப்பாகும். பாபா குழந்தையாக மாறிய பிறகு இந்த சிந்தனை ஒவ்வொரு குழந்தைக்கும் வர வேண்டும். அதாவது, நாம் பாபாவினுடையவராக மாறிவிட்டோம், நிச்சயம் சொர்க்கத்திற்கு செல்வோம். ஆனால் நாம் சொர்க்கத்தில் என்னவாக ஆகப் போகிறோம், இதை பற்றியும் சிந்திக்க வேண்டும். நன்கு படியுங்கள், தெய்வீக குணங்களை கடைபிடியுங்கள். அதாவது சொல்லுவோம் இல்லையா, எப்படியும் பாபா குழந்தை ஆயிட்டோம், சொர்க்கத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சொர்க்கத்தில் என்னவா மாறப்போகிறோம் அதை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிறார் பாபா. குரங்காகவே இருந்தால் என்ன பதவி அடைவீர்கள்? அங்கே கூட பிரஜைகள், வேலைக்காரர்கள் வேண்டுமல்லவா? படித்தவர்களுக்கு முன்பு படிக்காதவர்கள் சுமை தூக்குவார்கள். எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு நல்ல சுகம் அடைவீர்கள். நல்ல செல்வந்தர் ஆனால் நிறைய மரியாதை கிடைக்கும். படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். எதிரில் இருப்பவர்களை விட தொலைவில் இருப்பவர்கள் நிறைய நினைக்கிறார்கள் மற்றும் நல்ல பதவியும் அடைவார்கள் என்று பாபாவிற்கு தெரியும். முக்கியமான உழைப்பு நினைவில்தான் இருக்கிறது. நினைவு செய்வதால் தான் பாவ கர்மங்கள் விநாசமாகும் மற்றும் மிகவும் இனிமையானவர்களாக மாற முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட, சேவை செய்யக்கூடிய, உண்மையான, கட்டளைக்கு கீழ்ப்படிந்த செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எவ்வளவுதான் அன்பான உறவினராக இருந்தாலும் அவர்கள் மீது பற்று இருக்கக்கூடாது. பற்றற்றவராக வேண்டும். யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். தன் மீது மற்றும் பிறர் மீது இரக்கம் காண்பிக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தந்தை மற்றும் ஆசிரியரை மிகவும் அன்போடு நினைக்க வேண்டும். பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார், உலகத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கின்றார் என்ற போதை இருக்க வேண்டும். போகும்போதும் சுற்றும் போதும் நினைவில் இருக்க வேண்டும். வீண் பேச்சு பேசக்கூடாது. வரதானம். அழிவற்ற ஆன்மீக நிறத்தின் உண்மையான ஹோலி மூலம் தந்தைக்கு சமமான மனநிலையில் அனுபவி ஆகுக. நீங்கள் பரமாத்மாவின் நிறத்தில் வண்ணமயமாக இருக்கும் ஹோலி ஆத்மாக்கள். சங்கம யுகம் ஹோலி வாழ்க்கைக்கான யுகமாகும். அழிவற்ற ஆன்மீக நிறம் போடப்படும்போது சதா காலத்திற்கும் தந்தைக்கு சமமாக ஆகிவிடுகிறீர்கள். ஆக உங்களுடைய ஹோலி என்பது தந்தையின் தொடர்பு என்ற நிறத்தின் மூலம் தந்தைக்கு சமமாகுவதாகும். அந்த அளவிற்கு உறுதியான நிறம் இருக்க வேண்டும். மற்றவர்களையும் சமமாக்கிவிட வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் அழிவற்ற ஞானத்தின் நிறம், நினைவின் நிறம், அநேக சக்திகள் என்ற நிறம், குணங்களின் நிறம், உயர்ந்த உள்ளுணர்வு என்ற நிறம், சுப பாவனை, சுப விருப்பம் என்ற ஆன்மீக நிறத்தை ஏற்படுத்த வேண்டும். ஸ்லோகன். பார்வையை அலௌகீகமாக, மனதை குளிர்ச்சியாக, புத்தியை இரக்க மனமுடையதாக மற்றும் வாயை, அதாவது வார்த்தைகளை இனிமையானதாக மாற்றுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தாரணை செய்யுங்கள். சத்தியத்தின் சக்தி சுரூபமாகி பெருமிதத்துடன் பேசுங்கள். பெருமிதத்துடன் பாருங்கள். நான் சர்வசக்திவான் அரசாங்கத்தின் சேவகர்கள் என்ற நினைவிலிருந்து யதார்த்தமற்றதை யதார்த்தத்தில் கொண்டு வாருங்கள். சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர மறைக்கக்கூடாது. ஆனால்
பண்பாட்டுடன் வெளிப்படுத்த வேண்டும். நான் சிவனின் சக்தி என்ற போதை இருக்க வேண்டும். தைரியமான சக்திகளுக்கு சர்வசக்திவானின் உதவி கிடைக்கும். ஓம் சாந்தி. கருமங்கள் செய், அதில் நல்லதே செய். தர்மத்தின் முன் நிற்க வேண்டும். ஒரு நாள் நீ நிற்க வேண்டும். கருமங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். தர்ம தேவனுக்கு முகத்தை காட்டி நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதி தேவனே உன் முன் வருவான். நீ உன்னை ஆயத்தம் செய்வாய். நீ உன்னை ஆயத்தம் செய்வாய். கருமங்கள் செய்வாய், நல்லதைச் செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். நல்லதைச் செய், என்றும் நல்லதைச் செய். நல்லதைச் செய், என்றும் நல்லதைச் செய். அடுத்தவரெல்லாம் நலமாய் வாழ அன்புடன் சிந்தனை செய்வாய். கெடுமனத்தார்க்கும் நல்லதை செய்வாய், அவர் மனம் திருந்திட காண்பாய். பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் தீவினையை செய்யாதே. பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் தீவினையை செய்யாதே. கருமங்கள் செய்வாய், நல்லதைச் செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். நல்லதைச் செய், என்றும் நல்லதைச் செய். நல்லதைச் செய், என்றும் நல்லதைச் செய்.